திரும்பவும் பரவாமல் இருக்கணும், நம்ம கை வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும், திரும்ப அந்த கெமிக்கல்ஸால் ஏற்படுற இரிட்டேஷன்ஸ் எதுவுமே அந்த கையில் வந்து அதிகமாகக்கூடாது அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், யாருக்கு எது ஒத்துக்குதோ 2 ட்ராப் மட்டும் இந்த கையில் ஒரு ட்ராப், இந்த கையில் ஒரு ட்ராப் நல்லா தேய்ச்சிட்டு கையை வந்து எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸால் வர பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்தலாம். ஸ்க்ரப்பர்ஸு, கம்பி நார் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் தேங்காய் நார் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் உண்மையிலே இன்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு பாத்திரங்களை நம்ம கழுவி வைக்கவும் முடியும். அதனால் கிருமிகள் தொற்று நமக்கு, குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி நமக்கு வராது. கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறத முக்கியமாக பாத்திரம் வளர்க்கும் போது யூஸ் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்த்தலாம். இல்லைனா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சித்த மருத்துவர் அணுகி அவங்களுக்கு, அதாவது அவங்க நிறைய மருந்துகள் வந்து கைக்கு சரியாகிறதுக்கும் சரி, உள்ளுக்குள்ளே அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போகிறதுக்கும் சரி, புது செல்ஸ் வளர்கிறதுக்கும் சரி 2மே மருந்துகள் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா